ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் பிஸ்னஸ் கிளாஸ் டே 5ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. மேம், டே 5ல கோடிங் ஃபிக்ஸ் பண்ணுறது பற்றி கிளாஸ் சொல்லி தந்தீங்க. அதில் 1 to 10 வரைக்கும் LM0012 to 010 வரைக்கும் லைனிங் மெட்டீரியலுக்கு கோட் நம்பர் கொடுத்துருக்குறோம். 011 to 020 வரைக்கும் ப்ளவுஸ் பிட்டுக்கு கோட் நம்பர் கொடுத்துருக்குறோம். நான் இடையில லைனிங் மெட்டீரியல் வாங்கினா LM011 நாம கொடுக்க முடியாது. அது ஏற்கனவே பிளவுஸ் பிட்டுக்கு கோட் நம்பரா வந்திருக்குல்ல, அதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த டவுட் வந்திருக்கு. அதற்கான ஆன்சரை நாம இப்ப பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்க கோட் நம்பர் ரெடி பண்ணும் போது உங்ககிட்ட லைனிங் மெட்டீரியல் 1 to 10 வரைக்கும் இருந்திருக்கு, பிளவுஸ் மெட்டீரியல் 11 to 20 வரைக்கும் இருந்திருக்கு, சாரி ஃபால்ஸ் இருந்திருக்கு, நைட்டி இருந்திருக்கு, சுடிதார் மெட்டீரியல் இருந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு டோட்டலா ஒரு 100 ஐட்டம் இருந்திருக்கதாட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதன் பிறகு நீங்க அடுத்த வாரம் லைனிங் மெட்டீரியல் வாங்குறீங்க. அதுக்கு முன்னாடி லைனிங் மெட்டீரியலுக்கு கோட் நம்பர் என்ன கொடுத்துருக்கீங்க? LM001 to 010 வரைக்கும் லைனிங் மெட்டீரியலுக்கு கோட் நம்பர் கொடுத்துருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட ஐட்டம் எவ்வளவு இருக்கு? 100 ஐட்டம் இருக்கு. அதனால நீங்க இப்ப வாங்கின லைனிங் மெட்டீரியலுக்கு LM101 ஃபிக்ஸ் பண்ணணும். இது நம்ம கிட்ட 101வது ஐட்டமா வந்ததுனால நாம இதற்கு கோட் நம்பர் LM101 கோட் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க டெய்லரிங் பிசினஸ் கிளாஸ் பத்தி கத்துக்க விரும்பினால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை பிசினஸ் பண்ண வைக்க நான் ரெடி. நீங்க ரெடினா கமெண்ட் பண்ணுங்க.